பேசலாம். விஎம்எஸ் முஸ்தபா சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக என்பது ஒரு எஃகு கோட்டை, அதை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றாரு. விஜயோடைய கணக்குகள் எல்லாம் பொய்யாயிடுன்றாரு. என்ன லாஜிக்கோட விஜய் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு? என்ன கால்குலேஷன் வச்சிருக்கிறாரு விஜய்? ஒன்று தெளிவுபடுத்திருக்காரு சார். ஏன்னா நம்ம விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் அப்படியே எடப்பாடியோட கூட்டணி வச்சுருவார். ஜனவரி பார்த்தீங்கன்னா அமித்ஷாவை கழட்டி விட்டுருவார். கழட்டி விட்டுட்டு பாஜகவோட சேர்ந்து இந்த சைடு யூட்டர்ன் அடித்து அங்கே கூட்டணி வைப்பார். இந்த கூட்டணி வச்சு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழகத்தில் கூட்டணி மாற்றம் அமைய போகுது. பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கி இதுலேருந்து தெளிவாக சொல்லிட்டாரு. 2000% அதான் டே ஒன்லேருந்து சொல்லிட்டு வரேன். 2000% தமிழக வெற்றி கழகம் எடப்பாடியை மையப்படுத்தி எடப்பாடி இவ்வளோ தூரம் கேரியரை விட்டுட்டு மக்களுக்காக உழைக்கணும்னு ஒன்றுமில்லாத எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு விஜய் வரல அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதை ரொம்ப தெளிவுபடுத்திருக்கிறாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எம்எல்ஏ ஆக முடியாது சார். ஆனால் எடப்பாடி முதலமைச்சர் ஆகினாலும் நடிகர் தேவைப்படும். கொடி பறக்குது பார்த்தீங்களா, புள்ளியார் சொல்லி போட்டாச்சு பார்த்தீங்களா, ஒரு பெரிய கட்சியை கூட வரப்போகுது சேர போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியை கழுத்துறோம். ஒரே கொள்கை. நான் எப்படி பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் அப்படி கடன் வாங்கி சசிகலா மாட்ட ஆட்சியை வாங்கி அப்படி காலில் விழுந்து ஆட்சியை நடத்தினேன்ல. ஒரு வாட்டி சசிகலா திசையை நோக்கி நான் வணங்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு வாட்டி வேனில் ஏறி தொப்பி சின்னத்துக்கு எங்கள் அண்ணன் தினகரன் திசையை நோக்கி வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகர்களை வைத்து இந்த நடிகர் 4.5 வருஷம் ஆட்சி அமைச்சார்ல, இந்த நடிகர் இங்கே தேவைப்படும். எடப்பாடி பழனிசாமிக்கு யார் வந்தால் ஆட்சி அமைக்கணும்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கேள்விக்குறியாக தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் இருந்த களம் அதிமுக இருக்குதா? எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை 13 வருஷம் விரட்டினார். ஜெயலலிதா அம்மா வந்தால் 2011 புரியுது எனக்கு. தேர்தலில் நிக்கல, வாக்கு வங்கியை நிரூபிக்கல, களத்தை எப்படி தயார்படுத்திருக்கோன்ற விளக்கம் இல்ல, தெளிவு இல்ல, முக்கியமான தளபதிகளாக தாவேகாவில் இல்ல. ஆனாலும் கூட பல ஆண்டுகள் பல முறை ஆட்சி செய்த அதிமுகவை உடைச்சிட முடியுமா? இல்ல, நீங்க அதே பல முறை ஆட்சி செஞ்சாங்க சார். எம்ஜிஆர் ஆட்சி செஞ்சார், ஜெயலலிதா ஆட்சி செஞ்சாங்க, எடப்பாடி ஆட்சி செஞ்சாரா? நீங்க சொல்றீங்கல்ல களத்துல நிக்கல. இன்னைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்து நீங்க விஜய் அவர்கள் அதிமுக வாக்கு வங்கி போகல இல்லைங்க சார். அதிமுக வாக்கு வங்கி அப்படியே தானே இருக்கு. எடப்பாடி கூடியவா இருக்கு இல்லன்னாலும் கூட எடப்பாடி கூடியவா இருக்கு. வாக்கு வங்கி எடப்பாடி கூடியவா இருக்கு. எடப்பாடி களத்துல நின்னு 40 வாட்டி முதலமைச்சர் ஆயிட்டாரா? 45 வாட்டி கேபினெட் அமைச்சிட்டாரா? இன்னைக்கு எடப்பாடி தலைமையில பாத்தீங்கன்னா மெகா கூட்டணி சிங்கப்பூர்ல இருந்து மலேசியால இருந்து ட்ரம்ப் வரைக்கும் கூட்டணி அமைச்சிட்டாரா? அதிமுக நிலை என்ன நான் கேக்குறேன். எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார் அதை நீங்க சொல்லுங்க. 2021 ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். பதற வேணாம். எடப்பாடி பழனிசாமி ஒண்ணும் கிடையாது. அது வெறும் அட்டகத்தி. ரெண்டு அட்டகத்தி இன்னும் தமிழ்நாட்டுல முகத்தை காமிச்சு எல்லா தேர்தலையும் 10 தோல்வி தேட்ட பழனிசாமி தான் தமிழ்நாட்டில் நிக்கிறார். அப்ப அதிமுக என்ன இருக்கு? நீங்க சொல்றீங்களா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி தலைமை கழகம் இருக்கு, ஜெயலலிதா இருக்கிறாங்க, டிடிவி தினகரன் இருக்கிறாங்க. ஆனாலும் தேர்தல்ல 39 இடத்துல படுந்தோல்வியை சந்திக்கக்கூடிய இடத்துல தான் அதிமுக இருக்கு. 48 பல்ல சார். எடப்பாடி பழனிசாமி கிரவுண்ட்ல என்ன இருக்காரு? ரியல் ஹீரோவா இருக்கிறாரா? ரீல் ஹீரோவா இருக்கிறாரா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ப்ரூஃபா எல்லா தேர்தலும் அனுமதியோட பாட்டப்படுறாரு. பதில் சொல்றீங்களா? 41 பேர் தமிழ்நாட்டில் இறந்தாங்க. சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவமே இல்லாத இடத்துல மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசினார். ஆனா அந்த இறந்தவங்கெல்லாம் என் வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு சொன்னது எது அரசியல் அப்படின்றது தெரியும். இல்ல, அவர் கேக்குறது அது இல்ல. அக்னிசன் அவர் கேக்குறது இதுக்கு முன்பு அதிமுக நிறைய முறை ஆட்சி செய்திருக்கிறது. அது எல்லாமே மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதால தான். எடப்பாடி பழனிசாமி என்கிற அதிமுக பொதுச் செயலாளரால இல்லைன்றாரு. அதனால இது எளிதா வீழ்த்திடுவோம்ன்றாரு. தேர்தலில் நின்றுட்டு பேசுங்கன்றேன். இது வரைக்கும் நின்றுருக்கீங்களா? உங்கள் வாய்ங்க ஆள் பிடிக்கிற வேலையை தான் செய்யறீங்க. விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது விஜய்க்காகவே வந்தது அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? நான் ஒன்னு சொல்லவா? பாஜகவில் இருந்து சிடிஆர் நிர்மல்குமார், பாஜகவில் இருந்து அதிமுகவில் இருந்து தாவேகா, அது மாதிரி அதிகாரியா இருந்து ஒருவர் வந்திருக்கிறாரு. அது மாதிரி இன்னைக்கு அதிமுகவில் இருந்து திரு செங்கோட்டையன், அது மாதிரி இப்ப திமுகவில் இருந்து திரு நாஞ்சில் சம்பத்.
சார் பாத்தீங்கன்னா ஆள் பிடிக்கிற வேலையை வரேன், செஞ்சுட்டு இருங்க, இருக்கீங்க இப்ப. அது நாங்க வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கூட்டணி தமிழ்நாட்டுல ஜெயிக்க போறது ஆள் சேர்க்கிற வேலையை எந்த பார்க்கறோம். கட்சி வந்திருக்கு? ஏங்க பேச விடுங்களேங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் அவசரம் இல்ல அவர் பண்றீங்க? கேக்குறது விஜய் மக்கள் இயக்கம் இருக்கு இல்லையா, விஜய் மக்கள் இயக்கத்தினால ஒரு நிமிஷம் இருங்க சார். மாறி மாறி இல்ல, ரெண்டு பேரும் கூட்டணினா பேசுறீங்க. என்னங்க? ஒரே நிமிஷம். மாறி மாறி ரெண்டு பேரும் கூட்டணினா என்னங்க? எத்தனை எந்த கட்சிங்க கூட்டணி? உங்களோட கூட்டணி வந்திருக்கு? உங்க கூட எந்த கூட்டணி நான் வந்திருக்கு? உங்களை சொல்றேன். உங்களோட எந்த கூட்டணி இல்ல, வந்திருக்கு? எங்க கூட்டணி NDA அவங்க கூட தானே சார் இருக்காங்க. எந்த கூட்டணி? NDA அவங்க கூட தானே இருக்காங்க. பாஜக கூட கூட யாரு? கட்சி வந்திருக்கு. பாஜகவா? பாஜக மூஞ்ச கட்சி உங்க கூட. மூடிட்டு காரை மறைச்சு டெல்லிக்கு சார், போய் அது சைக்கிள் இல்ல, இல்ல, அது வாய் தேவையில்லை. மூடி இல்ல. அமர வச்சாங்க அந்த பாஜக. இல்ல, இதுதான் முஸ்தபா, அந்த ஒரு நிமிஷம் பாஜக இருங்க. வந்ததுக்கு அப்புறம் முஸ்தபா, ஏப்ரல் வந்து எத்தனை கூட்டணி முஸ்தபா, வந்தது? ஒரு நிமிஷம் இருங்க. சார், நான் கேக்குறேன். இல்ல, ஒரு நிமிஷம் அரசியல் இருங்களேன். முதுமை. யாரு? 2024ல மக்களவை தேர்தலில் நின்னு இருக்கலாம், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நின்னு இருக்கலாம், ப்ரூஃப் பண்ணிருக்கலாமே. என்ன தேவை இருக்கு? ஆ. என்ன நான் கேக்குறேன் சார். கட்சி பலம் இல்லன்னு தானே சார் இல்லையே, அர்த்தம் அது? நீங்க கட்சி நான் கட்டமைப்பு கேக்குறேன். இல்லைன்னு உங்களுக்கு தானே எல்லா அர்த்தம். போடுவோம். ஏங்க, நாங்க பேச கூட்டம் விடுங்க. தான் போடுவோம். எல்லா புரிதலும் இருக்கு. தேர்தல் நிக்க மாட்டோம். 2020 சார் நாங்க வந்து பாத்தீங்கன்னா நான் தான் குதிரையில வரவங்க எல்லாம் ஜெய்சிங் ராஜன் எடப்பாடி பழனிசாமி மாதிரி நின்னு தோக்குற கூட்டம் கிடையாது சார். 2026 சட்டமன்ற தேர்தல். ஏங்க எடப்பாடியை பேசிட்டீங்க? முதலமைச்சருக்கு பதில் சொல்லுங்க. அந்த கருத்து நாங்க தான் எதிர்க்கட்சின்றாருல. நீங்க சொல்றீங்க. முதலமைச்சருக்கு பதில் நீங்க தானே சொல்லுங்க. சொல்றீங்க. எப்ப பார்த்தாலும் எடப்பாடி எடப்பாடி எடப்பாடி. அந்த எடப்பாடி தான் 41 பேர் பேசினாரு. ஆனால் அவர் அன்னைக்கு செய்யாமல் இருந்தால் கைது செய்யப்பட்டிருப்பார். திமுக அதிமுக அதில் நிலைப்பாடு சரியாக இருந்திருக்கும். திமுகவை பத்தி பேசுங்க அப்படின்னா எடப்பாடி சரியில்லை, எடப்பாடி சரியில்லை. ஏன் புலம்பல்? நான் என்ன பேசணும் ஏன் இந்த புலம்பல்? ஒரே நிமிஷம் அக்னி சார், அக்னி சார் காத்துருங்களேன், ஒரே நிமிஷம். இல்ல, முஸ்தபா சார், முஸ்தபா சார், நிக்க மாட்டாங்களா? அக்னி சார், ஒரு நிமிஷம் ஆளுகளை வரேன், கூப்பிடுவாங்களா? ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், ஒரு கேள்வி. முஸ்தபா சார், 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுல உட்கட்சி பிரச்சனை உக்கிரமா இருந்தது. ஆனாலும் கூட எதிர்க்கட்சி அந்தஸ்தோடு சட்டமன்றத்துக்குள் நுழைகிறாரு எடப்பாடி கே பழனிசாமி. 2024 கூட்டணியே இல்லாமல் தன்னுடைய வாக்கு இங்கே உயர்த்தி காட்டியிருக்கிறாரு. பல நெருக்கடிகளுக்கு மத்தியில தானே பயணிச்சிட்டு இருக்கிறாரு. எந்த விதமான நெருக்கடியும் சந்திக்க மாட்டோம். கரூர்ல ஒரு பெரிய துயரம் நடந்ததுக்கு பிறகு நாம அதை பத்தி ரியாக்ட் பண்ண மாட்டோம். SARல ரியாக்ட் பண்ண மாட்டோம். திருப்பரங்குன்றத்தில் ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு மேடையில வந்து நாங்க பேசுவோன்றது அரசியல் லாஜிக்கா? என்ன கேக்குறேன் சார், லாஸ்டா நடந்த MP எலெக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமி வாக்கு வங்கி என்ன? உங்க வாக்கு ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது வாக்கு வங்கி எங்க? சார் நம்ம நிக்கவே இல்ல சார், நம்ம நிக்கவே இல்லையே, நம்ம கருத்தே சொல்லலையே. புரியலையா? விஜய் அவர்கள் பார்ட்டி ஆரம்பிச்சு 2026 தான் சட்டமன்ற தேர்தல் வருது. சட்டமன்ற தேர்தல் தான் நிப்போன் களத்துல வராரு. எடப்பாடி பழனிசாமி நான் தான் எம்ஜிஆர் மாதிரி தொப்பி போட்டுக்கிறாரு, கண்ணாடி போட்டுக்கிறாரு, பேனா வச்சுக்கிறாரு, எல்லாத்தையும் கூட வச்சுக்கிறாரு. 13 இடத்துல டெபாசிட் போறாரு, 3 இடத்துல 4 இடத்துக்கு போறாரு. அதிமுக நீங்க பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசியல் களத்துல மக்களால் 10 தோல்வி தேர்ந்த பழனிசாமி தானே இருக்கிறாரு. மக்கள் அங்கீகாரம் கொடுக்கலையே, மக்கள் ஏற்றுக்கலையே. உங்களை பாராளுமன்ற தேர்தல் தோத்துருக்காங்க, சட்டமன்ற தேர்தல் தோக்கடிச்சிருக்காங்க, இடைத்தேர்தலை தோக்கடிச்சிருக்காங்க, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். நின்ன எடப்பாடி பழனிசாமி நான் கேக்குறேன், சார் அவங்க நிக்கிறாங்க, தோத்தாரு ஒத்துக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி தோத்தாரு ஒத்துக்கிறீங்களா? அடுத்து எம்ஜிஆர் எடப்பாடி பழனிசாமி எல்லா தேர்தலையும் தோத்தாரு ஒத்துக்கிறீங்களா? அத நின்னு தோல்வியை கண்ட பழனிசாமி ஆட்சி எப்படி பண்ண சொல்றாருல விஜய் 2026ல படங்களை சந்திக்க போறாரு. நின்னா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல நிக்கல. இன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட பார்ட்டியா இருந்த அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா உட்கட்சி பிரச்சனை சார். என்ன உட்கட்சி பிரச்சனை? அது அதிமுக உட்கட்சி பிரச்சனை. எப்ப உட்கட்சி பிரச்சனை? ஒரு தேர்தல் கூட உட்கட்சி பிரச்சனை சார். ஒரு தேர்தல் நிக்கல. சரி ஓகே, இன்னைக்கு பேசினார்ல மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிப்பேனார்ல. நீங்க புரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் வந்து நிப்பேனார்ல. கரூர்ல எங்க சார் போனாரு? திருப்பரங்குன்றத்துல எங்க சார் போனாரு? SARல எங்க சார் போனாரு? SAR போனாங்க, SARக்கு போனாங்க, நீட்டுக்கு போனாங்க, வக்ஃப் போர்டுக்கு போனாங்க. நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான விஷயத்தை பரப்புறீங்க? பரப்பல சார், பரப்புறீங்க சார். சட்டமன்ற நான் கேக்குறேன், சட்டமன்ற தேர்தல் விஜய் அவர்கள் பார்ட்டி ஆரம்பிச்சது எத்தனை வாட்டி வந்துச்சு? நீங்க சொல்லுங்க பாப்போம், எத்தனை வாட்டி வந்துச்சு? சொல்லுங்க சார், எத்தனை வாட்டி வந்துச்சு? ஏன் நீங்க சந்திக்கல? பாராளுமன்ற தேர்தல் சந்திக்கல. 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு. பார்ட்டி ஆரம்பிச்சது எப்படி திண்டுக்கலோ விஜய்க்கு அப்படி ஈரோடு நின்று இருக்குமே. எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் வர போறது கிடையாது சார். நான் கேக்குறேன் சார், இவ்வளவு பிரம்மாண்ட எடப்பாடி பழனிசாமி செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்க ஓடுனீங்க நீங்க? எடப்பாடி பழனிசாமி பேசுறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்கலாம்ல? யார் திரு விஜய் பத்திரிகையாளர் விமான நிலையத்தில் ஏன் சந்திக்கல? என்ன ஏங்க விஜய் அவர்கள் என்ன பத்திரிகையாளரை சந்திக்கணும், யாரை பார்க்கணும், எப்படி பேசணும், என்ன பார்ட்டி
முதல்ல பத்திரிகையாளர் அக்னீஸ்வரனுக்கு என்ன தகுதி இருக்கு? தமிழ்நாட்டு தமிழக வெற்றி கழகம் அடேங்கப்பா. அவங்களோட கோட்பாடு, அவங்க என்ன 41 செய்யணும், பேர் எப்படி செத்தாங்க. அரசியல் கலம். 41 பேர் செத்தாங்க. எடப்பாடி ஒரு பழனிசாமி பத்திரிகையாளர் சட்டமன்றத்துல சந்திக்க பேசிட்டாராம், முடியல. அதனால எடப்பாடி இவர் பழனிசாமி நான் கேட்கிறேன். முதலமைச்சர் ஒரு ஆகணுமா? அரசியல் கட்சி. நான் கேட்கிறேன், ஒரு அரசியல் எடப்பாடி கட்சி. பழனிசாமி சட்டமன்றத்துல பேசிட்டாரா? அதனால ஒண்ணுமில்லாத எடப்பாடி பழனிசாமியை வெற்றி காய்த எடப்பாடி பழனிசாமியை மக்கள் மன்றத்துல தோல்வியை சந்திச்ச எடப்பாடி பழனிசாமியை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த அடக்கு பாஜக எடப்பாடி பழனிசாமியை பாஜகவுக்கு ஒரே ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம். VMS முதலமைச்சர் ஆகணுமா? நான் TSS மணி சார் ஒரே நிமிஷம். நிதானம் ரொம்ப முக்கியம். ஆக்கப்பூர்வமா பேசு. அக்னி சார் ஒரே ஒரு நிமிஷம். எந்த கட்சி உங்களோட கூட்டணி வந்துச்சு? உங்களோட பாஜகவை தவிர எடப்பாடியை நம்பி விஜயகாந்த் வந்துட்டாங்களா? ஜான் பாண்டியன் வந்துட்டாரா? கிருஷ்ணசாமி வந்துட்டாரா? திருதாபுரத்தில் ராமதாஸ் வந்துட்டாரா? அன்புமணி வந்துட்டாரா? ஒண்ணுமே இல்லையா? இன்னைக்கு அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி வச்சுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி ஒண்ணும் கிடையாது. யாரும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி அதிமுக தொண்டர்கள் நிதானமா பேசலாம். அக்னி சார் நிதானம். VMS மிஸ்டர் சார் நிதானம். ஒரே ஒரு நிமிடம். உறுதி. ஓடி ஒளிஞ்சதா நீங்க எடுத்திருக்கக்கூடிய கேள்விகள் வந்து இன்றைக்கு விஜய் நடத்திய நிகழ்ச்சி மேல அதில் முழுக்க அவர் வந்து திமுகவுக்கு எதிராக என்பதாகத்தான் உரையாற்றினார். ஆனால் இங்கே வந்து அதிமுக சார்பாக தாவேகா சார்பாகன்னு பேசக்கூடிய இருவரும், அதிமுக அல்ல தாவேகா அல்ல, அவர்கள் பேசுபவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் தான் தாக்கி பேசுகிறார்களே தவிர திமுக எதிர்த்து பேசலை. இதுதான் விஜய் விருப்பமான நமக்கு புரியலை. முதல் பாயிண்ட், விஜய் வந்து என்ன திமுகவையும் அதிமுகவையும் எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தால் நடக்கும் நடப்புகள் இருக்குல்ல, எஸ்பி வேலுமணி மீது போடப்பட்ட வழக்குகளை ஏன் திமுக அரசாங்கம் அனுமதியை 2 IAS கொடுக்கவில்லை என்று நீதியரசர் கேட்கிறார். அப்போது திமுகவும் அதிமுகவும் இப்படி கள்ளத்தனமாக இருக்கிறதா என்று விஜய் கேட்டிருந்தால் அது நேரடியாக கேள்வி கேட்பதாக பொருளாகும் இல்லையா? அதெல்லாம் வந்து நடப்பு அரசியல் தெரியுமான்னு நமக்கு தெரியாது, அதெல்லாம் கேட்கப்படவில்லை. இது அங்கே நடந்த ஒரு நிகழ்வு. பேசலாம் நினைக்கிறேன். அதாவது எடப்பாடிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அந்த கரூர் விஷயம் நடந்தது இல்லையா, அன்றைக்கி வந்து திமுக வந்து மிக கடுமையாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க விஜயை. அன்றைக்கி வந்து விஜயை காப்பாற்றினது யார்? எடப்பாடி. அன்றைக்கி அவர் வந்து இவர் லேட்டாக வந்ததும் ஒரு காரணம்னு அவர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கே நிறைய சாப்டர் க்ளோஸ் ஆகிருக்கும். ஒன்று. ரெண்டாவது, சட்டமன்றத்தில் தாவேகா கிடையாது, ரைட்டுங்களா? செங்கோட்டையன் இருந்திருப்பார், ஆனால் அவர் தாவேகா கிடையாது. தாவேகாவோட வக்கீலாக மாதிரி நின்று வாதிட்டது யார்? எடப்பாடி. ஸோ அதோட பலனை மிதுனை விட்டு பேசுகிறாரு, எடப்பாடி நேரடியாக பேசுகிறாரு. அதோட பலனை இன்னைக்கு எடப்பாடி அனுபவிக்கிறார். என்ன கேட்குறேன்னா, 41 பேருக்காக எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாங்க சார். தமிழ்நாட்டில் எங்கும் பாதிப்பு ஏற்படுதோ, சட்டம் ஏற்படுதோ, விலைவாசி பிரச்சனை இருக்கோ, எங்கெல்லாம் வந்து பாலியல் நடக்குதோ, எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடிய சூழல்ல மக்கள் அங்க அமைச்சிருக்காங்க. ஒண்ணு முடிச்சிருக்கேன் சார், தயவு செய்து பேச விடுங்க சார், தயவு செய்து பேச விடுங்க சார், தயவு செய்து பேச விடுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இடைமறிக்காதீங்க, தயவு செய்து பேச விடுங்க. நான் என்ன கேட்கிறேன், நான் ஒண்ணு கேட்கிறேன். என் வீட்டுக்கு சார், என் வீட்டுக்கு வந்து ஒரு திருட வந்துட்டா, பக்கத்து வீட்டுக்காரர் வந்து புடிச்சு கொடுத்துட்டாரு, அதனால என் சொத்தை எழுதி கொடுக்க முடியும் சார்? நாயத்தை பேசுறாங்க சார், நாயத்தை பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி போயிடணும், 2000 கோடி பணத்தை விட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணுமா? என்ன நியாயம் இது? இது என்ன சார் நியாயம் சார்? எங்க வீட்டுல திருட வந்துட்டான், பக்கத்து வீட்டுக்காரர் புடிச்சு கொடுத்தாங்க, என் சொத்தை எழுதிப்பா, நீ வந்து புடிச்சு கொடுத்தாலும் கொடுக்க முடியுமா? நாங்க 2000 கோடி விட்டுட்டு மக்கள் சேவைக்கு வரோம். எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து முதலமைச்சர் உட்கார வச்சு ஏற்கனவே மண்ணில கொள்ளடிச்ச மாதிரி, பருப்புல கொள்ளடிச்ச மாதிரி, முட்டையில கொள்ளடிச்ச மாதிரி, கொள்ளடிச்ச மாதிரி, ஊழல் குற்றம் இருக்குங்க. கொரோனா டைம்ல கிட்ல கொள்ளடிச்ச மாதிரி நாங்க கொள்ளடிக்க முடியாது, கொள்ளடிக்க வைக்க முடியாது. எடுத்துக்கலாம். ரொம்ப சுருக்கம், ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க சார். 64 அந்த சைடு 55, இந்த சைடு 23, 32. நீங்க ரெண்டையும் கூட்டி பாருங்க, 87 கரெக்டா வருது. அதிமுக இடத்தை பிடிக்கிறது, திமுக எதிர்ப்பு. அந்த 87 கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் களத்துல நிற்கும் போது இந்த இடத்துல அதிமுக கிரவுண்ட்ல இல்ல, தாவேகா கிரவுண்ட்ல வந்துருச்சு. அப்போ திமுக எதிர்ப்பு. இந்த இடத்துல அடுத்த ஆட்சி திமுகவா அதிமுகவா என்ற களம் இன்னைக்கு திமுகவா தாவேகாவா என்ற களம் தானாகவே உருவாயிருச்சுன்றது மக்கள் தெளிவா புரிஞ்சிருக்காங்க.